குட் ஈவினிங் சார். கடைசியா வந்து நாங்க இதுவே பார்த்தாங்க வீதம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறோம், ரைட்? வீதத்துல விகிதத்துல வந்து நாங்க இந்த வீதத்துல வந்து நாங்க என்ன மாதிரி லாபம் நட்டம் காண்றதுன்ற மாதிரி நாங்க பார்க்கலாம். ரைட், ஒரு கேள்வியும் எழுதி கொள்ளுங்க. ஒரு வியாபாரி ஒருவர் ஒரு வியாபாரி ஒருவர் ஒரு வியாபாரி ஒருவர் ரூபாய்க்கு வாங்கிய ஒரு வியாபாரி ஒருவர் 2000 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 ரூபாய்க்கு வாங்கிய பாதணி ஒன்றை ஒரு வியாபாரி ஒருவர் 2000 ரூபாய்க்கு வாங்கிய பாதணி ஒன்றை 2000 ரூபாய்க்கு வாங்கிய பாதணி ஒன்றை 2000 ரூபாய்க்கு வாங்கிய பாதணி ஒன்றை 5% நட்டத்தில் விற்றார். 5% நட்டத்தில் விற்றார். 5% நட்டத்தில் விற்றார். ஒரு வியாபாரி ஒருவர் 2000 ரூபாய்க்கு வாங்கிய பாதணி ஒன்றை 5% நட்டத்திற்கு விற்றார். பாதணியின் விற்பனை விலை யாது? பாதணியின் விற்பனை விலை யாது? பாதணியின் விற்பனை விலை யாது? பாதணியின் விற்பனை விலை யாது? சொல்லுங்க பாப்போம். 2% நட்டம். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்யணும்? அவர் செலவழித்த பணத்தை வந்து செலவழித்ததா வாங்கியது. அவரோட நட்டத்தை காணும். ஃபர்ஸ்ட்டுக்கு செலவழித்த பணம் இல்ல, நட்டத்தை காணும். இப்ப நட்டம் என்றா எவ்வளவு நட்டம்? இப்ப அவருக்கு 5% நட்டம், ரைட்? அப்ப அவருக்கு ஏற்பட்ட நட்டம் முதலாவது வசனம் நாங்கள் எழுதுவோம். ஏற்பட்ட நட்டம் வீதம் வந்தாங்க. எவ்வளவு கதைக்கிறாங்க? வீதம் என்றது நாங்க எவ்வளவு கதைக்கிறாங்க? 100க்கு கதைக்கிறாங்க. அப்ப 100க்கு 5% நட்டம், ரைட்? இப்ப எவ்வளவுக்கு அந்த நட்டம் நாங்க காணணும்? 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம். இப்ப எத்தனை ரூபாய் பொருளுக்கு நட்டத்தை காணணும்? நாங்க 2000 ரூபாய். 2000 ரூபாய் பொருளுக்கு நட்டத்தை காணணும். அப்ப 2000 ரூபாய் பொருளுக்கு இவ்வளவு நட்டம். 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம், 2000 ரூபாய் பொருளுக்கு இவ்வளவு நட்டம். இங்க கீழே 2 சைபரையும் இங்க 2 சைபரையும் வெட்டலாம். 20 தர 5 எவ்வளவு?
ரைட்? அப்ப 100 ரூபாய் நட்டம். இப்ப கேட்ட கேள்வி என்ன? அவர் பாதனையை வந்து விற்ற விலையாது. விற்ற விலை யாது? விற்ற விலை. விற்ற விலைக்கு என்ன நாங்க சொல்றாங்க? வாங்கிய விலை சாய நட்டம். நான் முதல்ல நட்டம் அப்படி பார்த்தேன். நட்டம் சமன் வாங்கிய விலை சாய விற்ற விலை. அது மாதிரி லாபம் என்னன்னு பார்த்தோம். லாபம் சமன் விற்ற விலை வாங்கிய விலை. சய வாங்கிய விலை. அதாவது வந்து விற்ற விலை என்பது நாங்க விற்கிற விலை, வாங்கிய விலை என்பது அது வாங்கின விலையா இருக்கலாம், அல்லது அவர் வந்து அந்த அந்த பொருளுக்குரிய ஆரம்ப விலை என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். வாங்கிய விலை என்பது நாங்க அந்த பொருளுக்குரிய ஆரம்ப விலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல இருப்பாங்க நட்டம் சமன் வாங்கிய விலை செய்ய விற்ற விலை. ஆகவே விற்ற விலை இங்க கழிவற விற்ற விலை அதனால போனா கூட்டுப்படும், நட்டம் இங்க வந்து கழிப்படும். ஆகவே விற்ற விலை வந்து என்னது? வாங்கிய விலையிலிருந்து நட்டம் எவ்வளவு கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கு, அவர் நட்டத்துல விற்க போற 100 ரூபாய் அவருக்கு நட்டம். அந்த எவ்வளவுக்கு வித்திருப்ப? இப்ப 10 ரூபாய்க்கு வாங்கின மாம்பழத்தை எனக்கு வந்து 5 ரூபாய் நட்டம் வாங்கி நான் விற்க போறேன், எவ்வளவுக்கு விற்பேன்? 10 ரூபாய் மாம்பழத்தை 15 ரூபாய்க்கு வித்துனா எனக்கு லாபம் பெறுமா நட்டம் பெறுமா? லாபம். லாபம் பெறும். எவ்வளவு லாபம் பெறும்? 5 ரூபாய். 5 ரூபாய். அதே 10 ரூபாய் மாம்பழத்தை 5 ரூபாய்க்கு வித்துனா எனக்கு லாபமா நட்டமா? நட்டம். நட்டம். எவ்வளவு நட்டம் வருது? 5 ரூபாய். 5 ரூபாய். அப்ப என்ன செய்யறோம்? 10 ரூபாய் பொருள்ல நட்டம் 5 ரூபாய கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு விற்ற வேண்டியது, ரைட்? அப்ப இப்ப நாங்க விற்ற விலை வந்து ஆரம்ப விலை வந்து எங்களுக்கு 2000 ரூபாய், அதுல நட்டம் 100 ரூபாய் கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 2000 சாய 100 எவ்வளவு? 1900 ரூபாய், ரைட்? இது வந்து முறை ஒன்று போட்டு செய்யும். முறை ஒன்று எழுதி கொள்ளுங்க. இதை எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப முறை 2 போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு சொல்லுங்க, நாங்க வீதம் எத்தனை கலைக்கு நாங்க வீதம் 5 வீதம் எத்தனைக்குரிய வீதம்? இது 100க்கு
5 வீதம். என்ன அர்த்தம்? 100 ரூபாய் பொருளுக்கு நட்டம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? 5 ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு. 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம், ரைட்? அப்ப 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம் தான் இது 5 வீதம், ரைட்? அப்ப முறை 2 விவாதிக்கண்டா 100 ரூபாய் பொருளுக்கு வந்து எங்களுக்கு நட்டம் எவ்வளவு? 5 ரூபாய், ரைட்? அப்ப 100 ரூபாய் 100 ரூபாய் விலையுடைய பொருள் நான் சொல்றேன். 100 ரூபாய் பொருளின் விற்பனை விலை என்னவா இருக்கு? விற்பனை விலை 100 ரூபாய் பொருளுக்கு நட்டம் வந்து எங்களுக்கு எவ்வளவு தெரியுது? 5 ரூபாய். அப்ப 100 ரூபாய்க்குரிய ஒரு பொருள் இந்த மார்க்கர் வந்து 100 ரூபாய். இப்ப 5 வீத நட்டத்துல நான் விற்க போறேன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 95 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அதாவது 100 ரூபாய் பொருள் விற்பனை விலை 95 ரூபாய், ரைட்? அப்ப 95 ரூபாய். ஏன்? 5 வீத நட்டம். வீதம் என்றது வடிவா ஞாபகம், வீதம் என்றது 100க்கு சொல்றாங்க. அதனாலதான் நான் 100 வந்தது கேட்க கூடாது. 100 வந்ததுக்கு காரணம் என்ன? நான் வீதம் கதைக்கிறது 100க்கு. அப்ப 100 ரூபாய் பொருளுக்கு 5 வீத நட்டம். அப்ப 100 ரூபாய் பொருள் நான் 5 வீத நட்டம் வச்சு விற்க போறேன்னா 95 ரூபாய்க்கு விற்றுருப்பேன், ரைட்? அப்ப 100 ரூபாய் பொருள் 5 வீத நட்டம் வச்சு விற்க போறேன்னா நான் 95 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அப்ப இப்ப சொல்லுங்க, ஆகவே 2000 ரூபாய் பொருளை விற்ற விலை ரைட்? பாருங்க, 100 ரூபாய் பொருள் நான் எவ்வளவுக்கு விற்றனான்? 100 ரூபாய் பொருளை இப்ப நான் எவ்வளவுக்கு விற்றனான்? 105 ரூபாய். 105 ரூபாய்க்கு வித்தா லாபம். நட்டத்துல விற்றானே 95 ரூபாய்க்கு விற்றனான். இப்ப 100 ரூபாய் பொருளை 95 ரூபாய்க்கு விற்றனான். ஆகவே 2000 ரூபாய் பொருளை என்ன விலைக்கு விற்பேன், ரைட்? இது விளங்குதா? இந்த பின்னம் போட்டது விளங்குதா? 100 ரூபாய் பொருளை 95 ரூபாய்க்கு விற்கிறேன். அதாவது வந்து 5 வீத நட்டம் ஏற்பட்டதால எனக்கு 100 ரூபாய் பொருளை 95 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆகவே அது நான் அடுத்த வரையில் எழுதுறேன். அப்ப 2000 ரூபாய் பொருளை என்ன விலைக்கு போடுறேன்? 100 ரூபாய் பொருளை நான் 95 ரூபாய்க்கு விற்கிறேன்டா 2000 ரூபாய்க்குரிய பொருளை என்ன விலைக்கு வித்திருப்பேன். இப்ப என்ன செய்யலாம்? இந்த 2 சைவரையும் வெட்டலாம். பின்னுக்கு ஒரு சைவர் இருக்கு, அந்த சைவரை பின்னுக்கு போட்டுக் கொள்வோம். இதுல 20 இருக்கிற சைவரை பின்னுக்கு போட்டுக் கொள்வோம். 2 ஆள் 5 பெருக்கணும்னா 10, 1 மிச்சம். 2 ஆள் 9 பெருக்கணும்னா 18, 1 19. முதல்ல அந்த விட வந்திருக்கா பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, முதலாவது கண்டது வந்து ஃபர்ஸ்டுக்கு எவ்வளவு நட்டம் என்று கண்டு, ரைட்? எவ்வளவு வந்து நட்டம் எங்களுக்கு வருதுன்றதை நாங்க ஃபைன் பண்ணிட்டு அந்த நட்டத்தை மொத்த விலையில இருந்து கழிக்கிறோம், ரைட்? முதலாவது வந்து நட்டம் எவ்வளவு காண்டி 5 வீதம் நட்டம்னா அது 5 வீத நட்டத்துக்குரிய பெருமானம் எவ்வளவு என்றதை கண்டு அதை ஆரம்ப விலையில இருந்து கழிக்கிறோம். நட்டம் என்றபடியா கழிக்கிறோம், ரைட்? அப்ப எங்களுக்கு 1900 வந்தது. இப்ப என்ன செய்யறோம்டா, எங்களுக்கு 5 வீதம் நட்டம்ன்றது டிரெக்டாவே அப்போ 100 ரூபாய் பொருள் 95 ரூபாய்க்கு விற்கலாம்டா. டிரெக்டா நாங்க கழிக்க வந்தவை இல்லை, கூட்ட வந்தவை இல்லை, டிரெக்டா என்ன செஞ்சுக்கலாம்? 100 ரூபாய் பொருள் 95 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆகவே 2000 ரூபாய்க்கு இருக்கிற பொருளுக்கு என்ன விலை விற்க போறோம் என்றது நாங்க டிரெக்டா காண்றோம். இங்க நாங்க வந்து நட்டத்தை கழிக்கிறோம். சரியா? வழி கொடுங்க.
எழுதியாச்சா? ஓம் சார். அடுத்த கேள்வி எழுதுங்க. வியாபாரி ஒருவர் வியாபாரி ஒருவர் வியாபாரி ஒருவர் வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்று வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்றை 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 66,000 ரூபாய்க்கு வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்றை 66,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்றை 66,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 66,000 ரூபாய்க்கு விற்றதன் மூலம் 10% லாபம் அடைகிறார். 66,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 10% லாபம் அடைகிறார். வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்றை 66,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 10% லாபம் அடைகிறார். வியாபாரி ஒருவர் குளிர்சாதன பெட்டி ஒன்றை 66,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 10% லாபம் அடைகிறார். 10% லாபம் அடைகிறார். 10% லாபம் அடைகிறார். அவர் குளிர்சாதன பெட்டியை கொள்வனவு செய்த விலை யாது? 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 நீங்க செய்யுங்க பாப்போம்.
எங்களுக்கு லாபம் சமன் என்ன தெரியும்? லாபம் என்ன? 10% லாபம். 10%. லாபம் 10%. லாபத்துக்குரிய சமன்பாடு என்ன நாங்க சொல்றாங்க? திட்ட விலை செய்ய வாங்கிய விலை. வாங்கிய விலை. ரைட். இப்ப கேட்ட கேள்வி என்ன? வாங்கிய விலை யாது? வாங்கிய விலை அதுன்னு கேட்டு. ரைட். இப்ப நான் வளமையா செய்யற கேள்விக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ரைட். இப்ப சொல்லுங்க, 10% லாபம் என்றா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் பொருளுக்கு 10% லாபம் என்ன அர்த்தம்? 100 ரூபாய் பொருள் என்ன விலைக்கு விற்றுருப்ப? 110 ரூபாய். 100 ரூபாய் பொருளை 110 ரூபாய்க்கு விற்றுருப்ப. அப்ப ஆகவே எப்படி நான் சொல்லலாம்டா, இப்ப நான் விற்ற விலை எங்களுக்கு தெரியும். அதாவது நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்டா, 110 110 ரூபாய்க்கு விற்ற பொருளின் கொள்விலை. தலைவிழா செய்கிற மாதிரி 110 ரூபாய்க்கு விற்ற பொருளின் கொள்விலை எவ்வளவு இருக்கும்? கொள்விலை 100 ரூபாய். 100 ரூபாயா இருக்கும். அதாவது நாங்க சொல்லியிருக்கோம் என்னது, வீதம் நாங்க கதைக்கிறது 100 ரூபாய்க்கு. இப்ப 100 ரூபாய் 100 வீதம் என்றதை கதைக்கிறதுக்கு நாங்க என்னன்னா 10 வீதம் லாபம் என்றதால 100 ரூபாய் பொருள் 110 ரூபாய்க்கு விற்றுருப்போம். ரைட். இப்ப எங்களுக்கு நாங்க விற்ற விலை தெரியும் என்றதால, வாங்கிய விலை தான் காணணும் என்றதால நான் என்ன மாதிரி சொல்றேன்டா, 110 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் என்ன விலைக்கு நாங்க 110 ரூபாய்க்கு விற்ற பொருள் என்ன விலைக்கு வாங்கியிருப்போம்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ரைட். இன்னைக்கு இருந்து முன்னு பாக்குறோம். ரைட். அப்ப 110 ரூபாய் பொருளை வாங்கின விலை கொள்விலை 100 ரூபாய். ஆகவே 66,000 ரூபாய் பொருளை வாங்கிய விலை. எவ்வளவுக்கு? 66,000 ரூபாய் பொருளை வாங்கிய விலை என்ன செய்யணும்? 110 ரூபாய் பொருளை என்ன விலைக்கு வாங்கினாங்க? 100 ரூபாய். 110 ரூபாய் பொருளை வாங்கினது 100 ரூபாய்க்கு. ஆகவே 66,000 ரூபாய் பொருளை என்ன விலைக்கு வாங்கி இருப்போம்? ரைட். 110 ரூபாய் பொருளை வாங்கினது 100 ரூபாய்க்கு. ஆகவே 66,000 ரூபாய் பொருளை என்ன விலைக்கு வாங்கி இருப்போம்? இங்கே ஒரு பூஜ்ஜியம், இங்கே ஒரு பூஜ்ஜியம். 11 1 11 11 6 66 600. ஆகவே வாங்கியிருப்போம் எவ்வளவுக்கு? 60,000 ரூபாய்க்கு. ரைட். இப்ப உங்களுக்கு இந்த விதத்துல செய்யறது கஷ்டம்டா. ரைட். இந்த விதத்துல செய்யறது கஷ்டம்டா, நாங்க இதை முறை ஒன்று வச்சுக்கொள்வோம். ரைட். இதை முறை ஒன்று வச்சுக்கொள்வோம். இந்த விதத்துல உங்களுக்கு செய்யறது கஷ்டம்டா, முறை 2க்கு போகணும். ரைட். இப்ப நான் முறை 2ல என்ன செய்யறேன்டா, ரைட், முறை 2ல நான் எனக்கு வாங்கின விலை தெரியாது தானே. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, குளிர்சாதன பெட்டியின் கொள்விலையை எக்ஸ் என கொள்க. குளிர்சாதன பெட்டியின் கொள்விலையை எக்ஸ் ரூபாய் என கொள்க. ரைட். அப்ப குளிர்சாதன பெட்டியின் கொள்விலை எக்ஸ் ரூபாய் கொள்ளட்டாம் வச்சோம்டா எங்களுக்கு தெரியும். ரைட்.
குளிர்சாதன பெட்டியின் கொள்விலை எக்ஸ் ரூபாண்டா 100 ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன காணணும் லாபம் காணணும் ரைட் அப்ப கிடைக்கும் லாபம் ரைட் இப்ப லாபம் நாங்க எப்படி காணுனாங்க 100 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் அவங்க இருக்கு 100 ரூபாய்க்கு லாபம் எவ்வளவு 10 10 ரூபாய் அப்ப 100 ரூபாய்க்கு 10 தர கிடைக்க லாபம் எவ்வளவுக்கு நாங்க வாங்கினோம் என்றதுதானே வாங்கினதுக்கான லாபம் காண்றது இப்ப கொள்விலை எவ்வளவு எக்ஸ் எக்ஸ் ரூபாய்க்கு எவ்வளவு என்று பார்க்கணும் அப்ப இங்க வெட்டின வேண்டாம் எங்களுக்கு வரும் எக்ஸ் இன் கீழ் 10 ரைட் கிடைக்கும் லாபம் ரைட் இப்ப நாங்க அடுத்தது காணணும் என்னது குளிர்சாதன பெட்டி கொள்வினை வந்து எக்ஸ் என கொண்டு நாங்க கிடைக்கிற லாபம் வந்து பண்ணிட்டோம் 10 மேல் எக்ஸ் சோ நாங்க இனி காண வேண்டியது விற்ற விலை விற்ற விலைக்கு நாங்க என்ன செய்யறோம் நாங்க வாங்கின விலை எக்ஸோட என்னத்தை கூட்டினா விற்ற விலை வரும் இப்ப நாங்க இப்போ ஒரு பொருளை 5 ரூபாய் பொருளை 10 ரூபாய் லாபம் வச்சு வித்தா எங்களுக்கு விற்ற விலை எவ்வளவு 15 ரூபாய் 15 ரூபாய் அப்ப 5 ரூபாய் பொருள்ன்றது என்ன போகுது கொள்விலை 10 ரூபாய்ன்றது என்னது லாபம் லாபம் அப்ப கொள்விலையும் லாபத்தையும் கொடுத்தா எங்களுக்கு என்ன வந்தது விற்பனை விலை விற்பனை விலை வந்தது ரைட் ஆகவே விற்பனை விலை அல்லது விற்ற விலை கொள்விலை எவ்வளவு எங்களுக்கு வாங்கின விலை எக்ஸ் எக்ஸ் ரூபாய் அதோட லாபம் உங்களுக்கு எவ்வளவு 10 10 மேல் எக்ஸ் எக்ஸ் ரைட் அப்ப எக்ஸுக்கும் 10 மேல் எக்ஸுக்கும் போமாசி என்ன 10 ஆகவே 10 மேல் 11 எக்ஸ் என்று வருது ரைட் இந்த 10 மேல் 11 எக்ஸ் தான் விற்ற விலைகள் எவ்வளவு தந்திருக்கு விற்ற விலை எவ்வளவு 66,000 66,000 10 மேல் 11 எக்ஸ் தான் 66,000 ரூபாய் ஆகவே இந்த 10 வகுக்கிறது அங்கே போய் பெருக்கும் ஆகவே 11 எக்ஸ் சமன் 66 1 2 3 4 சரி 11 1 11 11 6 66 ஆகவே எக்ஸ் சமன் 6 1 2 3 4 60,000 ரூபாய் சரியா ரெண்டு விதத்திலையும் வந்துருக்கு விளங்காடி கேளுங்க இது எக்ஸ் மூலம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா நீ இதுக்கு முதல் செய்யற கேள்வி வடிவத்திலேயே இதை செஞ்சுட்டு போறதுக்காக எக்ஸ் மூலம் செஞ்சது இதன் மூலம் உங்களுக்கு செய்ய இயலுமெண்டா முறை ஒன்றின் மூலம் உங்களுக்கு டைரக்டா செய்ய இயலுமெண்டா நீங்க இந்த மாதிரி செஞ்சு போடலாம் ரைட் இல்லாட்டி நீங்க முறை ரெண்டுக்கு போகணும் முறை ரெண்டு இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன இதுக்கு முதல் கேள்விகள் எல்லாம் இந்த மெத்தட் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க அங்க எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது எக்ஸ் தெரிஞ்சிருந்தது கொள்வன விலை விற்ற விலை தான் கேட்டிருந்தவங்க இப்ப விற்ற விலையை தந்துட்டு கொள்விலை கேட்டிருக்காங்க விற்ற விலைக்கு கொள்விலைக்கு பதிலாக எக்ஸ போட்டு செஞ்சுட்டு போறோம் அதே பேட்டர்ன் ஆனா இந்த எக்ஸ் போடாம நீங்க செய்யணும்டா இங்க வந்து நீங்க மாத்தி செய்ய வேண்டி வரும் அதாவது விற்ற விலையின் படி கொண்டு போகணும்டா 110 ரூபாய்க்கு விற்றதை கொள்வனவு செய்யறது 100 ரூபாய்க்கு ஆகவே 66,000 ரூபாய்க்கு வித்ததை கொள்வனவு செய்யறது என்ன விலைக்கு அப்ப 110 ரூபாய்க்கு 100 ரூபாய் 110 ரூபாய் பொருள்ல 100 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் ஆகவே 66,000 ரூபாய் பொருள் என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்
சொல்லுங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஆம் சார். கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு மின்னடுப்பு ஒன்றை ஒரு மின்னடுப்பு ஒன்றை ஒரு மின்னடுப்பு ஒன்றை ₹28,500 விற்பதால் 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 ₹28,500 விற்பதால் வியாபாரி 5% நட்டம் அடைவானாயின் வியாபாரி 5% நட்டமடைவானாயின் வியாபாரி 5% நட்டமடைவான் ஆயின் மின்னடுப்பின் கொள்விலையை காண்க. மின்னடுப்பின் கொள்விலையை காண்க. ஒரு மின்னடுப்பை ₹28,500 விற்பதால்
ஒரு மின்னடுப்பை 28,500 ரூபாய்க்கு விற்பதால் வியாபாரி 5% நட்டம் அடைவான் ஆயின். ஒரு மின்னடுப்பு ஒன்றை 28,500 ரூபாய்க்கு விற்பதால் வியாபாரி 5% நட்டம் அடைவான் ஆயின் மின்னடுப்பின் கொள்விலையை காண்க. மின்னடுப்பின் கொள்விலையை காண்க. என்ன சொல்லுங்க அப்போ? 100 ரூபாய்க்கு எவ்வளவு நட்டம்? ரூபாய். 5 ரூபாய் நட்டம். அப்ப இப்ப 95 ரூபாய்க்கு விற்ற பொருளை எவ்வளவு கொள்ளணும் செஞ்சிருப்பார்? இங்க பாருங்க, 100 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு நட்டம்? 5 ரூபாய் நட்டம். அப்ப எவ்வளவுக்கு விற்றிருப்பார்? 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம் வந்துச்சுன்னா எவ்வளவுக்கு அவர் விற்றிருப்பார்? அது 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நட்டம் என்றா எவ்வளவுக்கு அதை விற்றிருப்பார்? 95 ரூபாய்க்கு விற்றிருப்பார். ரைட்? அப்ப நான் வசனம் எழுத போறேன் எப்படி என்றா, 95 ரூபாய்க்கு விற்ற பொருளின்
கொள்விலை எவ்வளவு? 95 ரூபாய்க்கு விற்கிற பொருள் எவ்வளவுக்கு நாங்க வாங்கியிருப்போம்? இந்த மேல சொல்லியிருக்கிறேன், 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 95 ரூபாய்க்கு விற்கிறேன். 95 ரூபாய்க்கு விற்ற பொருளை என்ன விலைக்கு வாங்கியிருப்பேன்? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஆகவே 28,500 ரூபாய்க்கு விற்ற பொருளின் கொள்விலை இப்ப சொல்லுங்க, இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்ன சொல்லுங்க, விற்ற விலையை விட கொள்விலை கூட வரணுமா குறைய வரணுமா? கூட வரும். கூட வரணும். என்ன காரணத்துக்காக? இங்க வந்தது என்னது? லாபமா நட்டமா? நட்டம். நட்டம். நட்டம் என்ற என்ன அர்த்தம்? விற்றது வந்து குறைவா இருக்கும், நாங்க வாங்கினது வந்து கூடவா இருக்கும். அப்ப நான் காசு கொடுத்து வாங்கினது கூட விலைக்கும், அதை நான் திருப்பி விற்றது வந்து குறைஞ்ச விலைக்கு மட்டும் தான் எனக்கு நட்டம் வரும். சோ நட்டம் வந்து இருக்கிறதால எனக்கு வந்து நான் கொள்விலை வந்து விற்ற விலையை விட கூட வரும். ரைட்? அப்ப 95 ரூபாய்க்கு விற்ற பொருளின் கொள்விலை 100 ரூபாய் தர 28,500 ரூபாய்க்கு விற்ற பொருளின் கொள்விலை எவ்வளவு? 95 எத்தனை மடங்கு? 280 85. தொண்ணூத்தஞ்சு தரம் 95 ஒன்று 95 95 3 285 பெருக்கி பாருங்க வேணும்டா. 95 தரம் 3 3 5 15 3 6 18 19 3 6 3 27 28 இப்ப 285 3 இங்க பின்னுக்கு 2 சைபர் இருக்கு. அப்ப சைபர் ஆகவே எப்படி வரப்போகுது? இங்க 300 தர 100 ஆகவே 300க்கு 2 சைபர் 100க்கு 2 சைபர் போட்டு எவ்வளவுக்கு பொருள் நாங்க விற்றிருப்போம் சொல்லி வாங்கியிருப்போம்? வாங்கினது வந்து 30,000 ரூபாய்க்கு, விற்றது வந்து 28,500. ஆகவேதான் எங்களுக்கு 5% நட்டம் வந்தது. ரைட்? எழுதி கொடுங்க.
எழுதியாச்சா? ஓம் சார். முறை 2 போட்டுக்கொள்ளுங்க. கொள்விலை x என கொள்க. நட்டம் சமன் 100 மேல் 5% தர x. ரைட்? அதாவது 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் நட்டம். அப்ப x ரூபா வாங்கியிருந்த x ரூபாய்க்கு வாங்குறோம்டா எவ்வளவு நட்டம்? ஆகவே I 1 5 I 20 100. ஆகவே x இன் கீழ் 20. விற்ற விலை சமன் கொள்விலை சயனட்டம். ஆகவே கொள்விலை வந்து எங்களுக்கு x நாங்க எடுத்தாங்க. ஆகவே x சய நட்டம் வந்து x இன் கீழ் 20. இப்ப இதை கண்டமண்டா எங்களுக்கு வரும் 20 மேல் 20x x 19x வரும். இதுதான் எங்களுக்கு விற்ற விலைகள் ஏற்கனவே தந்திருக்காங்க 28,500 ரூபாய். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 அங்க போய் பெருக்கப்படும் 19 பிரிக்கும். ஆகவே 20 பெருக்கி 19 பிரிச்சோம்டா x சமன் 19 ஒன்று 19 இங்க இதுக்குள்ள 1 19 8 முறை 85 9 95 19 5 95 சைபர் சைபர். ஆகவே 1500 தர இங்க 20 வந்து நமக்கு இருக்கு. பெருக்கணும்டா உங்களுக்கு வரப்போகுது 30,000 ரூபாய். விலங்கு அடிக்கணுங்க. விலங்கினா எழுதி கொடுங்க. விளங்காம எழுத வேணாம், விளங்கி எழுதி கொடுங்க. எழுதினா நாங்க அடுத்த வகுப்புல வந்து கழிவு பார்ப்போம். நாளைக்கு இதே டைம் வகுப்பு இருக்கும். அடுத்த வகுப்புல நாங்க கழிவு பார்ப்போம். Thank you. பாய் சார். Bye. Good night. Bye, sir. Bye. Good night.